ஹாய்! இன்றைக்கி வந்துட்டு டபுள் சாக்லேட் ப்ரௌனி அதுவும் எக்லெஸ் வெர்ஷனில் பண்ண போகிறோம். இது வந்துட்டு ட்ரையலாக தான் நான் பண்ணியிருந்தேன். டேஸ்ட் நல்லாவே இருந்துச்சு. பட் அந்த கிரிங்கிள் டாப் அது வரல எனக்கு. ஸோ அதோடைய ரெசிபி என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் அந்த டின்னை வந்துட்டு பார்ச்மெண்ட் பேப்பர் ஆர் பட்டர் பேப்பர் போட்டு லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் லாஸ்ட் அந்த ஸ்டெப் வரும்போது. ஸோ பட்டர், சாக்லேட்டு அப்புறமேட்டு கண்டென்ஸ்டு மில்க் எல்லாமே ரூம் டெம்பரேச்சர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பட்டர் வந்துட்டு 25 கிராம்ஸ் தான் எடுத்திருக்கேன். அண்டு இது வந்துட்டு நான் ஒரு சேனலில் பார்த்த ரெசிபி தான். ஸோ அது யார் சேனல் கூட ஞாபகம் இல்லை. பல சேனல் பார்த்துருக்கேன். ஸோ எல்லாமே எழுதி வச்சுருப்பேன். எது எனக்கு சூட் ஆகுதுன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு பார்த்ததுல இது ஓகே மாதிரி தோணுச்சு. ஸோ இந்த சேனல் ஞாபகம் இல்லை எனக்கு. அண்டு டபுள் சாக்லேட் ஆனதுனால டார்க் சாக்லேட் அண்ட் மில்க் சாக்லேட்டில் வந்துட்டு 50-50 எடுத்திருக்கேன். டோட்டலாக வந்துட்டு 100 கிராம்ஸ் ஆஃப் சாக்லேட். ரெண்டையுமே வந்து டபுள் பாயிலிங் மெத்தட் அப்படிங்கிறப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு கொதிக்க வைக்கணும். ஸோ அந்த ஆவி கொதிச்சு வரும்போது அந்த ஆவி பட்டு இந்த சாக்லேட் அண்ட் பட்டர் வந்து மெல்ட் ஆகி கிடைக்கணும். அதான் வந்து டபுள் பாயிலிங் மெத்தட். ஸோ அது வந்துட்டு நல்லா கூல்டவுன் ஆக வைக்கணும். அது கூல்டவுன் ஆனதுக்கப்புறமாட்டு கண்டென்ஸ்டு மில்க் வந்துட்டு 100 கிராம்ஸ் எடுத்திருக்கேன் இதில். ஸோ நீங்கள் வந்துட்டு கர்டு கூட யூஸ் பண்ணலாம். கர்டு வந்துட்டு எனக்கு இதே மாதிரி அது என்ன சொல்லுறது, அந்த கிரிங்கிள் டாப் வரல. டேஸ்ட் ஆனால் இதுதான் ரொம்ப நல்லா இருந்துச்சு கர்டை விடைக்கும். ஸோ அந்த பிளாண்டியில் நான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன் கர்டை வச்சு. அது நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் வந்துட்டு கண்டென்ஸ் மில்க் வச்சு ட்ரை பண்ணி பார்த்தா தான் ரொம்ப நல்லா இருக்கும் ஆக்சுவலி. அண்ட் வந்துட்டு மைதா, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, கொக்கோ பவுடர்லாம் இதில் யூஸ் பண்ணுறோம். ஸோ மைதா வந்துட்டு 70 கிராம்ஸ் அண்ட் கொக்கோ பவுடர் வந்துட்டு நான் 6 கிராம்ஸ் தான் ஆட் பண்ணியிருந்தேன். நீங்கள் 10 to 20 கிராம்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட டேஸ்ட்டை பொறுத்து இருக்குது. ஸோ எனக்கு மைல்டாக போதும்னு தோணுச்சு. அதனால் 6 கிராம்ஸோடு நிறுத்திக்கிட்டேன். அண்டு பேக்கிங் பவுட்ரு தான் நம்ம இதில் யூஸ் பண்ணணும். சோடா வேண்டாம். ஸோ பேக்கிங் பவுட்ரு வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ரீசன் வந்து இது எக்லெஸ் வெர்ஷன். அதனால் அது கண்டிப்பாக யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ பேக்கிங் பவுட்ரு வந்துட்டு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் வந்து ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு வீடியோவை ஸ்பீட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு அது ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணுற மாதிரி தோணலாம். அண்ட் இந்த மாதிரி தான் எனக்கு வந்துட்டு பேட்டர் கிடச்சிச்சு. ஸோ நிறைய பேருக்கு போரிங் கன்சிஸ்டன்சியில் கிடச்சிருக்கலாம். பட் எனக்கு வந்துட்டு அப்படியே இறுகி இந்த மாதிரி கட்டி ஆகிடுச்சு. ஸோ ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னா இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரை ஆக்சுவலாக இது எனக்கு. பட் நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. அதனால தான் நான் இதை ரெசிபி அப்லோட் பண்ணுறது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னா நீங்கள் எனக்கு அது கமெண்ட்டில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. ஸோ நான் அதை வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியேன். அண்ட் இந்த மாதிரி அதை வந்து நல்லா லெவல் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ தட் அது வந்து ஈவனாக இருக்கும். அண்ட் எனக்கு ஓடிஜி கிடையாது, ஓவனும் கிடையாது. ஸோ நான் வந்துட்டு பாத்திரத்தில் தான் வச்சு பேக் பண்ணுறது. குக்கரில் இல்லைனா இந்த மாதிரி பெரிய அந்த பாத்திரத்துக்கு நேம் தெரியல. நாங்கள் வீட்டுக்குட்டை ஏதாவது வைக்கும்போது சிக்கன் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற பாத்திரம் அது. ஸோ அதை வந்து இந்த மாதிரி நான் ஓவன் செட்டப் பட்டு யூஸ் பண்ணிட்டேன். அண்ட் இந்த மாதிரி டாப்பிங்ஸ் வேணும்னா நீங்கள் வெரைட்டியாட்டு கூட போட்டுக்கலாம். நான் வந்து பாதாமும் மில்க் சாக்லேட்டும் தான் நான் டாப்பிங்ஸ் ஆட்டு போட்டிருந்தேன். அண்ட் இது வந்துட்டு டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எங்கள் அண்ணன் வந்துட்டு பெருசாக வந்துட்டு நான் பண்ணுறதெல்லாம் சாப்பிட மாட்டான். இது வந்துட்டு திருப்பி இருக்கான்னு கேட்டு சாப்பிட்ருந்தான். ஸோ கன்ஃபார்ம் இது டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.